அதை சுமந்துட்டு சுத்தாத. உன்னுடைய பெண் பெண் அப்படிங்கிறத நெவர் எக்ஸ்பெக்ட் எனி சாக்லேட் ஆர் எக்ஸ்ட்ரா சாக்லேட் ஃப்ரம் அவுட் சைட். சரியா? ரோட் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனத்தோட கிராஸ் பண்ணு. நீ என்ன ரஜினி சாரா இப்படி கையை காட்டின உடனே நிற்குமா வண்டி? நான் பொம்பளை பிள்ளை தானே, நான் கிராஸ் பண்ணா நில்லு. ஏய், டிரைவருக்கு தெரியும் நீ பொம்பளை பிள்ளைன்னு, காருக்கு தெரியுமா? மோதிட்டு போயிடும். லாரிக்கு தெரியுமா? மோதிட்டு போயிடும். கவனம் குழந்தைகளை. நான் மிஸ் பண்ற ஒரு இடமே கவனம் தான். நீ ஓடு காட்டல, என் கடல் பெரியது, உன் காட்டை விட என் கடல் பெரியது, நான் மீனாக இருக்கிறேன், நான் நீந்தி செல்வேன் என்று என்னை நானே செதுக்கி கொண்டதுதான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கல்வி கற்றுக்கொள் என் குழந்தையே. மரியாதை வேண்டுமா? வசதி வேண்டுமா? உணவு வேண்டுமா? செல்வாக்கு வேண்டுமா? பணம் வேண்டுமா? பதவி வேண்டுமா? உன்னை யாரும் தாழ்த்தி நடத்த ஒட்டாமல் அவமானப்படுத்தாமல் இருக்க வேண்டுமா? கல்வி ஒன்றே ஆயுதம். வேற்றுமை தெரிந்த மேல்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே என்கிறான் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் சங்க இலக்கியத்தில். சொல்லுங்க இந்த உலகத்துக்கு, நான் மலை கிராமத்தில் தான் பிறந்தேன், ஆனால் அங்கேயே வாழ்வதற்காக நான் பிறக்கவில்லை. இந்த உலகத்திற்கு பயன் தருகின்ற அதிகாரியாகவும் நீதிபதியாகவும் உயர்ந்த தொழில் அதிபராகவும் கல்வியாளராகவும் நான் உயர்வதற்காகத்தான் எனக்கு இந்த பிறப்பு வந்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதம் கல்வி. கற்றுக்கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே. ஃபியரே இருக்கக்கூடாது மனசுல. படிக்கிறதுக்குன்னு வந்துட்டியா, புரியலையா கேளு. ஏன் படிக்கணும்னு சொல்றேன் தெரியுமா? பிற்படுத்தப்பட்ட மிகச் சாதாரண குடும்பத்தில் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், வாழ்ந்துகிட்ட குடும்பம், சத்துணவு தான் சாப்பாடு, யூனிஃபார்ம் கூட சரியா வராது. இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்னு யோசிக்கிறேன். சொன்னாங்கல்ல, என்னை பத்தி சொன்னாங்களே, நான் எங்க வேலை செய்யறேன்னு, ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா வேலை செய்கிறேன்னு மனசு சொல்கிறேன். குழந்தைகளை முக்கியமாக நான் ஆசிரியர் பெற்றோர்களுக்கே பேசல சார், நான் கம்ப்ளீட்டாக என் பிள்ளைகளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் த பப்ளிக் எக்ஸாம். நெவர் ஃபியர் மை டியர் சில்ட்ரன். ஃபியர், ஃபால்ஸ் எவிடன்ஸ் appears real. Dare to face it. உன்னளவில் 10வது வகுப்பு படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பெரும் கனவு இருந்தது. நான் நாசமா போக மாட்டேன், பாழா போக மாட்டேன்னு எனக்கு 10வது வகுப்பு படிக்கும் போதே தெரியும். எனக்கு மார்க் தான் கொஞ்சமா வாங்குறேன், ஆனா ஒருபோதும் தோற்க மாட்டேன். தோற்க கூடாது. ஏன் தோக்கணும்? நான் ஏன் தோக்கணும்? நான் ஏன் ஃபெயில் ஆகணும்? என்னை பார்த்த உடனே சொல்லுவாங்க, சாதாரணமாக என் டீச்சர் சொல்லுவாங்க, நோ சான்ஸ், ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க. அப்படி சொல்ற டீச்சரை எப்படி ஜெயிக்கிறது? எப்படி ஜெயிக்கிறது? மீசாப்பேட்டக்காரினா எவ்வளோ லாங்குவேஜ் தெரியும் தெரியுமா எனக்கு? கோவத்தில் சூப்பராக பேசுவேன். பேசிடலாமா? நீ உருப்பட மாட்டேன்னு சொல்ற டீச்சரை பேசிடலாமா? பேசினா என்ன ஆகும்? வாழ்க்கை நாசமாக போகும், பிரச்சனை வரும். முடிவு பண்ண, உருப்பட மாட்டேன்னு சொல்றாங்கல்ல இந்த டீச்சர், அவங்கள டீச்சரை பார்த்து க்ளோஸ் அப்ல பார்த்து மைண்ட் சிப்ல போட்டு வச்சுக்கிட்டேன். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். நீ முடிவு பண்ணன்னு வச்சுக்கோயே, நீ ஜெயிக்கணும்னு நீ முடிவு பண்ணா இந்த உலகத்தில் எந்த பிரபஞ்ச சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. செல்வத்துள் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. படிங்க பிள்ளைகளை, படிச்சு பாருங்கன்ற. நான் 10th ஸ்டாண்டர்ட்ல கஷ்டப்பட்டு, எனக்கு காலேஜ்னால என்னன்னு தெரியாம காலேஜுக்கு போய் படிச்சு, காசு இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை. பிடி டீச்சர், நான் நல்லா ஸ்போர்ட்ஸ், நான் நல்லா ஓடுவேன். உங்க வயசுல இப்ப விட்டாலும் ஓடிடுவேன்னு வச்சுக்கோயேன். அப்படி ஓடி ஓடி பழக்கப்பட்டவள்
கபடி விளையாடுவேன் நல்லா, ஹேண்ட்பால் நல்லா பண்ணுவேன், ஷட்டில் காக் விளையாடுவேன். இந்த டீம்லலாம் இருந்ததுனால கொஞ்சம் பரிசுகள் வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு ஸ்கூல்ல பிடி டீச்சராக கிடைச்சது வேலை. பிடி டீச்சராக போய் உட்கார். ஏன் படிக்கணும்னு சொல்றேன், நான் எதற்கு படிக்கணும்னு சொல்றேன். இந்த பதாகைக்கு பின்னால் இந்த பெண் உட்கார்ந்து இருக்கால, அந்த பெண் கடந்து வந்த பாதையை சொல்ற. அவ கண்ணை பாருங்க, இந்த கண்ணை பாருங்க. இது சாதாரணமாக ஒரு நாள் இரவில் கிடைத்த வெற்றி அல்ல. உங்களுக்கு என்ன ஒரு 2 வருஷமா தெரியுமா? எத்தனை வருஷமா தெரியும்? என்ன மொபைல்ல பாக்குறீங்கல்ல, என்ன எத்தனை வருஷமா பாக்குறீங்க? எத்தனை வருஷமா தம்பி? 1 year, 2 years? அதுக்கு முன்னால நான் 29 ஆண்டு காலமாக உழைத்திருக்கிறேன் உன் வரைக்கும் வந்து சேர்வதற்கு. 32 நாடுகள் பயணம் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் பயணம் செய்திருக்கிறேன். கால்கள் வீங்க வீங்க பயணம் செய்திருக்கிறேன். நின்று பேசி இருக்கிறேன். நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பேசியிருக்கேன். கல்லூரியில் பணிபுரிந்திருக்கிறேன். குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறேன். ஒரு மகனுக்கு தாயாக இருக்கிறேன். என் தாய் தந்தையரை அற்புதமாக பார்த்து கொள்ளக்கூடிய கடமையை செய்கிறேன். சும்மாவா அப்படியே வார்த்தை கேட்டுட்டு போயிருங்க, எதுக்கு படிக்கணும்ட்டு? ஏன் படிக்கணும்னு சொல்றேன். பிடி டீச்சரா போனேன்னா தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கிளாஸ் ரூமுக்கு போய் வெயிலா இருக்கும், உட்கார விட மாட்டாங்க ரூம்ல. வெயில்ல உட்கார முடியாதுன்னு டிசிப்ளின் டியூட்டிக்கு நடப்பேன். அப்போ ரூம் கிளாஸ் காலியா இருந்தது. உள்ள நுழைஞ்சா 10th ஸ்டாண்டர்ட். நாங்க டீச்சர் இல்லை. டீச்சர் எங்கன்னு? டீச்சர் வரல மிஸ். என்ன பாடம்? தமிழா? சப்ஜெக்ட் புக்கு கொடு. புக் எடுத்து பார்த்தா திருக்குறள், ஒழுக்கமுடைமை 4 பாட்டு எடுத்திருக்காங்க. 5வது பாட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு பசங்க சிரிச்சானுங்க. எடுப்பீங்களா? குறள் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த டீச்சர் வந்துட்டாங்க. வந்துல என்ன அதிர்ச்சியா பார்த்தாங்க. பிடி டீச்சர் 10th ஸ்டாண்டர்ட் ரூம்லையா? பப்ளிக் எக்ஸாம் பாடம் நடத்துறதுக்கு புக் எடுத்தீங்க? புக்கை வைங்க கீழே, வெளியில போங்க. நாங்க பார்த்தேன் பிள்ளைகளா. ஆமா இல்ல, நான் கையில் எடுக்கக்கூடாது. 10th ஸ்டாண்டர்ட் புக் எப்படி எடுக்கலான்னா, எப்படி நடத்தலான்னா நடத்தக்கூடாது. சாரி, இங்க குடிச்ச அவமானத்தை இப்படி வந்த 3 மாசம் 800 2400 சம்பாதிச்சேன். 2100 ரூபாய் ஃபீஸ் கட்டி பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். 5 வருஷம் பிஹெச்டி முடிச்சுட்டு காலேஜில் விண்ணப்பம் கொடுக்குறேன். வேக்கன்சி இருக்கு லெக்சரரா. இன்டர்வியூக்கு வந்து உட்காடுறேன். என் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க ஒரு அம்மா. திரும்பி பார்த்தா என்னை வெளியில் போன்னு சொன்ன அந்த அம்மா. இன்டர்வியூக்கு அவங்களும் வந்திருக்காங்க. நான் ஒன்று சொல்றேன், இந்த உலகம் அவ்வளவு ஒன்றும் சுலபமாக நமக்கு வெற்றிகளை தராது. நல்லா நான் அட்டன் பண்ணேன். ஆனா 2 வேக்கன்சி, 2 பேருக்கும் இடம் கிடைச்சிருச்சு. இப்ப வெளியில போ சொன்ன அந்த டீச்சர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. நானும் அவங்களும் டிபார்ட்மெண்ட்குள்ள போறோம். 2 பேருக்குமே ஒரே சீட். நான் அப்போ நினைச்சேன், எந்த டீச்சர் என்னை வெளியில போ சொன்னாங்களோ அந்த டீச்சர் பக்கத்திலேயே ஒரு சேர் போட்டு சரிநிகர் சமானமாக வைத்தது நான் கற்ற கல்வி. உட்கார வச்சுதான் இல்லையா? அவங்க நல்லவங்கன்னு அதுக்கப்புறமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன ஒண்ணு, நீ ரொம்ப சின்சியரா படிச்சன்னு வச்சுக்க, உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய அவமானத்தை, உன் வலியை, உன் வறுமையை எல்லாவற்றையும் இறைவன் ஒரு துருத்தியில் வைத்திருப்பான், பாதுகாப்பா வச்சிருப்பான். உனக்கு நன்மைகள் நடக்கும். அதற்கு பதில் சொல்லுவார் இறைவன், பதில் சொல்லுவார். எப்படி சொன்னார் தெரியுமா? நான் பிஹெச்டி முடிச்சிருந்ததுனால, அவங்க பிஹெச்டி முடிக்காததுனால அவங்களுக்கு நான் 19 ஆண்டுகள் சீனியராக வேலை செய்தேன். எனக்கு கீழே வேலை செஞ்சாங்க அவங்க. அதற்கு பிறகு அவர்களை 2 ஆண்டுகள், ரொம்ப பேரன்பானவங்க அவங்க, பேரழகும் பெரும் ஆற்றலும் கொண்ட பெண். 2 வருஷம் உட்கார்ந்தாங்க. 2025 மே மாசம் இந்த வருஷம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அடுத்து எனக்கு தான் போஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கோ,
எதற்காக படிக்க வேண்டும் அதை சொல்ல வரேன். இப்போ போஸ்டிங்ல போய் உட்கார்ற. ஜூன் 16 காலேஜ் திறந்தது. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் போய் இப்படி உட்கார்றேன். மூணாவது நாள் சிஎம் செல்லுல இருந்து ஒரு லெட்டர் வருது. உங்களை தமிழ்நாடு அரசின் நிறுவனமாக இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ்ச் சங்கம் என்கின்ற நிறுவனத்திற்கு துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் நியமித்திருக்கிறோம். நீங்க அங்க போங்க. உங்க முன்னால நிக்கிறது ஒரு தமிழாசிரியர் இல்லை. உங்கள் முன்னால் நிற்பது ஒரு தமிழ்துறையின் பேராசிரியர் இல்லை, தமிழ்துறையின் தலைவர் இல்லை. தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் உலக தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் உங்கள் முன்னால் நிற்கிறேன். உன் வயதில் எனக்கு ஒரு கனவு, இவ்வளவு பெரிய ஆபீஸ் எனக்கு இருக்கணும். கனவு இவ்வளவு பெரிய ஆபீஸ் இருக்கணும். இந்த ஸ்டேஜ் மாதிரி 2 இருக்கணும். பெரிய ஒரு 4 அடி டேபிள் இருக்கணும். அது மேல கண்ணாடி போட்டிருக்கணும். ஒரு கருப்பு கலர்ல பெரிய சேர் இருக்கணும். அதுல வெள்ளை டவல் போட்டிருக்கணும். எனக்கு முன்னால 20 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கான சேர் இருக்கணும். நான் வெளியில வந்தேன்னா 2 to 3 அலுவலக பணியாளர்கள் வெளியில நிக்கணும். அப்படியே வெளியில வந்தேன்னா ஒருத்தர் ஃபைல் எடுத்துட்டு முன்னால போகணும். போர்ட்டிகோக்கு வந்தேன்னா வெள்ளை கலர்ல ஒரு கார் நிக்கணும். நீ மதுரைக்கு வா, நான் இன்றைக்கு அப்படித்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். எதற்காக படிக்க வேண்டும் என்றால், உன் கனவுகளின் எல்லையை நீ தொட வேண்டும் என்றால் படித்து விடு. சொல்லட்டுமா இந்த சொற்கள் எல்லாம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? நான் போன மாசத்துக்கு முன்னான மாசம் சார், நவம்பர் 4 I was in Toronto, கனடா நாட்டுக்கு போயிருக்கிறேன். இல்ல, நவம்பர் 4 போனது பர்மா, அக்டோபர் 4 கனடா நாட்டுக்கு போறேன். திருக்குறளில் கவர்னன்ஸ் மேலாண்மை தொடர்பாக உலக திருக்குறள் மாநாடு நடத்துது டொரண்டோ தமிழ்ச்சங்கம். இந்தியாவிலிருந்து நான் ரெப்ரசன்ட் பண்றேன். நான் போய் உட்கார்றேன், பேசுறேன், எல்லாம் முடிஞ்சது. இந்த மாதிரி எல்லாம் கூட்டம் இருந்தது, சாப்பிட்டோம், எல்லாத்தையும் பண்ணோம், திரும்பணும். திரும்பும் போது மத்தியானம் லஞ்ச் டேபிள்ல குழந்தை. ஏன்னா நமக்கான வார்த்தை எங்க வரும் தெரியும், கிளாஸ் ரூம்ல தான் வரணும்னு கிடையாது. எனக்கு கிளாஸ் ரூமை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? கிளாஸ் ரூம்ல நடக்கிற நடவடிக்கைகள். கிளாஸ்ல டீச்சர் வராத போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். லீவ் விட்டா கூட அவ்வளவு சந்தோஷம் வராதுங்க. பிடி அவருக்கு கூட அவ்வளவு சந்தோஷம் வராது. இந்த மியூசிக் கிளாஸ்க்கு கூட அவ்வளவு சந்தோஷம் வராது சார். கிளாஸ்க்கு டீச்சர் வராத நேரம் அவ்வளோ சூப்பர் நேரம். அது மனசு அப்படி பட்டாம்பூச்சியா பறக்கும் பாருங்க. சந்தோஷமா இருக்கிற அந்த டைம்ல ஒரு துரோகி இருப்பாங்க. போய் அந்த டீச்சரை கூட்டு வரோம், பார்த்துருக்கீங்களா? நான் யாரையும் பார்க்க மாட்டேன். நான் சந்தோஷமெல்லாம் அடைய மாட்டேன். அந்த பெண்ணினுடைய நடவடிக்கையை மட்டும் பார்ப்பேன். நாங்கள்லாம் ஜாலியாக உட்காந்துருக்கும் போது இதுக்கு மட்டும் என்ன கிரகம்? அது போய் எதுக்கு கூட்டு வருதுன்னா, நம்ம 39 பேரும் ஜாலியாக இருக்கும்போது அந்த ஒன்று மட்டும் யோசிக்குது இல்லை, டீச்சர் வந்திருக்காங்க, என் யூனிட் நடத்தணும், ஏன் வரல, வந்து நடத்தி முடிக்கணுமே. இல்லைன்னா நான் வகுப்பிலே மாணவியாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வை டீச்சருக்கு கொடுக்கணுங்கிறதுனால எழுந்து போறாள். அவ ஜெயிக்க பிறந்தவ. கை தட்டிக்கிட்டு உட்காந்துட்டு என்ஜாய் பண்றோம்ல, அதுக்கு வரல கிளாஸ்க்கு. கை தட்டி என்ஜாய் பண்றது வேற இடத்துல பண்ணிக்கலாம், கிளாஸ்ல நோ. இந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சா போதுமே, என் பிள்ளை ஜெயிச்சிருமே. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் டேபிள்ல, எங்க சாப்பாடு டேபிள்ல முன்னால ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார். நான் நல்ல ஒரு விஷயத்த சொல்றேன், குழந்தைகளை எங்க இருக்கணுமோ அங்க இருங்க. ஏன்னா உயர்ந்த இடங்களில் இருக்கின்ற பொழுது உயர்ந்த மனிதர்கள் உங்களிடத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிடுவாங்க. தாழ்ந்த இடங்கள்ல இருக்காதீங்க. நான் தாழ்ந்த இடம் என்று சொல்லுவது ஜாதியாலோ பணத்தாலோ குறைந்த இடங்களை சொல்லல, மதத்தாலோ அல்லது நாட்டினாலோ அல்லது வர்ணங்களாலோ அல்லது ஜெண்டர்ல வந்து குறைவான மனநிலை படிச்சிருப்பாங்கல்ல, அதை சொல்லல. நான்
ரொம்ப உயர்ந்த நிலை எங்க இருக்குதோ அங்க போயிட்டு அங்க உட்கார்ந்துடணும். அந்த வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிரும். சூடு இருக்கணும் உடம்புல, புத்தி எப்பவுமே ஆன்ல இருக்கணும். சிலது இருக்கும் நம்ம கிளாஸ்லயே இருக்கும், அதுக்கு புளி மூட்டைன்னு பேரு. ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போறதுக்கே அது அது அதனுடைய பேகை இழுக்கிற வழி, அந்த அழக பாரு. போகணுமா அப்படி இருக்கும் பாருங்க. நெகட்டிவ் பீப்புளோட உட்காரவே உட்காராது, நீ தள்ளி போயிடாதுங்களெல்லாம் தள்ளி போயிடு. ஏய் நான் அங்கே வெளியில் போகிறேன், ஏய் அங்கே கேன்டீன் இருக்கா சாருங்க, கேன்டீனில் ஒரு 2 இட்லி வாங்கிட்டு வாங்க, ஏன் நீ போயேன் திபு 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 திபுன்னு இறங்க, கொஞ்சம் பாடியை கொஞ்சம் வைப்ரண்டா வையன். எல்லாம் புளி மூட்டை மாதிரி இப்படி இருக்கிறது, கொசு 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 கொசுன்னு ஏதாவது பேசுறது, என்ஜாய் பண்றதே இல்லை வாழ்க்கையை. பாருங்க, வாழ்க்கையை புரிந்து கொள்வது எப்படி, கல்வி என்பது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்றேன் நான். அது வெறும் புத்தகங்களில் இல்லை, அது வாழ்க்கையின் அனுபவங்களில் இருக்கிறது. செதைச்சு வச்சிருக்கிறீங்க. அவன் கேட்க மாட்டான் மேடம், கிடையாதுங்க. கேட்கின்ற வகையிலே உங்கள் மொழியை நீங்கள் இந்த தலைமுறைக்கு ஏற்றது போல் பெற்றோர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ரொம்ப காத்திரமா சொல்றேன் இந்த விஷயத்த. ஏன் தெரியுமா? நிறைய பணம், என்ன வசதி, இதுங்கெல்லாம் இப்ப பாக்குது. இது வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன் எங்களுக்காக, இப்ப எதுக்கு இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி பாக்குது. நான் சொல்றேன், எவ்வளவு செல்லம் இவங்களுக்கு. ஏங்க காலையில ஏந்திரிச்சா ஒரு டிஃபன் தாங்க, வெக்கமே இல்லாம கேட்கிறோம், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு. எப்படிங்க அடிப்படை வசதிகளை நீங்கள் ஆடம்பரமாக்கி விட்டால் அந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள்? வருங்காலத்தை எப்படி சந்திப்பார்கள்? வருங்காலத்தை சந்திக்கக்கூடிய இம்யூனிட்டி பவரை உங்களுக்கு கொடுங்க. காசு கொடுக்கறத நிறுத்துங்க, செலவு பண்றத நிறுத்துங்க. நீங்க கொடுக்கிற விட்டமின் எம், விட்டமின் கே கொடுத்துருக்கு, கொழுப்பு. விட்டமின் நோ சொல்லுங்க, நோ. எதை கேட்டாலும் நோ சொல்லுங்க. 100 விஷயம் கேட்குதா, 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. இம்யூனிட்டி வளரும் அதுக்கு. ஏன் தெரியுமா சொல்றேன்? நீங்க நோ சொல்லி வளர்த்தீர்கள் என்றால் வெளியில் எவனாவது எவளாவது அவர்களுக்கு நோ சொன்னால் அவர்கள் மனமுடைய மாட்டார்கள். எல்லாத்துக்கும் நீங்க எஸ் சொல்றதுனால வெளியில யாராவது நோ சொல்லிச்சுன்னா உடஞ்சி விழுந்துருதுங்க. கண்ணால பாக்குறேன்னா. இம்யூனிட்டியோட குழந்தைகளை வளர்க்குறீங்களா? எதிர்ப்பு சக்தியோட குழந்தைகளை வளர்க்குறீங்களா? வந்து டீச்சர் கிட்ட பேசும்போது, பா 25 வருஷமா டீச்சரா இருந்திருக்கிறார் மேடம், உங்க பாப்பா கொஞ்ச நாளா போய் சொல்றா மேடம். ஐயோ அந்த அம்மா அப்பாவை பார்க்கணும். ஏன் பிள்ளையா பொய்யா? நல்ல குடும்பத்துல இருந்து வரவங்க நாங்க. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு தான் தெரியாது உங்க பிள்ளை பொய் சொல்லுன்னு, எங்களுக்கு தெரியும். சூப்பரா சொல்லும், வச்சு சொல்லும். இல்லைங்க, ஒரு 4 பேரோட சேர்ந்து தாங்க புள்ள கெட்டு போச்சு. நான் சொல்றேன், இந்த டீச்சர்ஸ்க்குனா தெரியாம இருக்கலாம், ஏன்னா 13 வருஷம் தான் ஆகுது. நான் 25 வருஷம் டீச்சர், சீனியர். நான் சொல்றேன், அந்த 4த்துக்கு ஹெட்டே அதான், அதான் லீட் பண்றதே அதுங்களை. நாம ஏதோ நினைக்கிறோம், இந்த நான் இப்படி சொல்லியிருக்கிறேன், நீங்க எல்லாம் மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புவீங்க, எங்களுக்கு தெரியும் அதுக்கு பாட்ஷான்னு இன்னொரு பேர் இருக்குதுன்னு. எங்க கிளாஸ்ல தான் தெரியும் அது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து நின்று, நிர்வாகத்துடன் சேர்ந்து நின்று மாணவர்களை எப்படி வளர்த்தெடுப்பது என்பதில் கவனம் செலுத்துங்கள். வைராக்கியமா வளருங்க பிள்ளைய. இன்றைய குழந்தைகளிடத்தில் நாம் பார்த்து தோற்கின்ற ஒரு விஷயத்தை சொல்றேன். ரொம்ப கவனமாக பெற்றோர்களுக்கு நான் இதை சொல்கிறேன். இது குழந்தைகளின் நலனுக்காக சொல்கிறேன். நான் சொல்லுவது இந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது எதிரானதாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளே, உங்களுடைய ஆதரவுக்காகத்தான் நான் பெற்றோர்களை தயார் செய்கிறேன். சமீபத்தில் நான் கடந்த 4-5 மாதங்களாக எங்கே பேசினாலும் இந்த கருத்தை பரப்பிக் கொண்டே வருகிறேன். கையில மொபைல் வச்சிருக்கீங்கல்ல, அதுல யூடியூப் கனெக்ஷன் இருக்குல்ல, நிறைய பேர் நெட்ஃபிளிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கீங்கல்ல, ஓடிடி எல்லாம் இருக்குல்ல உங்க போன்ல,
அதை டிவியில் கூட கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வசதி இருக்குல்ல. ஓடிடியில் ஒரு படம் வந்திருக்கு, முடிஞ்சா அதை பார்த்துருங்க. இந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த படத்தின் பேர் அடாலசென்ட். அடாலசென்ட், வளர் இளம் பருவம். 4 எபிசோடு, அது ஒரு சீரீஸ். நான் அதை பார்த்துட்டு கடந்த 5 மாதங்களாக அதை நான் பரப்புரையில் கொண்டு வருகிறேன், பெற்றோரிய பரப்புரையில் கொண்டு வருகிறேன். அந்த படத்தை, அது ஆங்கிலத்தில் இருக்கு, இப்ப தமிழ்லையும் இருக்கு. ஒரு சின்ன குழந்தைங்க 13 வயசு, எப்படி தெரியுமா இருக்கான்? பால் கறந்த பால் எப்படி இருக்குமோ அவ்வளவு தூய்மையா இருக்காங்க. அவனை பார்த்தா இத்தனோண்டு தான் இருக்கான். பிள்ளை அவ்வளோ அழகு. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு B+ கூட இல்லை, B ஃபேமிலி, ஒரு நடுத்தர வர்க்கம், உழைப்பாளர் குடும்பம். அந்த தாயும் தகப்பனும் ஒரு பெரிய அக்கா, ஒரு தம்பி, அவ்வளவுதான், 2 பேர். திடீர்னு நைட்டு 3:30 மணிக்கு போலீஸ் வந்து அந்த பிள்ளைய வீட்டெல்லாம் உடைச்சி பிள்ளைய கூட்டிட்டு போயிடுது. நான் நிறுத்துகிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு 4-5 வாக்கியங்களில் இந்த படத்தை முடித்து விடுவேன். ஆனால் அந்த வாக்கியங்களுக்கு நடுவிலே மின்னலை போல சில வார்த்தைகள் வரும். இந்த பிள்ளைகளுக்கு அது ஒருவேளை புரியாமல் போகலாம், ஒருவேளை இதுகளுக்கு புரிந்து நமக்கு புரியாமல் போகலாம். இந்த வயசு பிள்ளைங்க உண்மையாங்க, எனக்கு இந்த வயசுல பையன் இருக்காங்க, இவனை விட கொஞ்சம் பெரிய பையன். தப்பு செஞ்சுட்டு வந்துட்டான்னா இப்படி பார்ப்பேனா, அவனை பெத்து டவல்ல சுத்திட்டு வந்தேன் பாருங்க, அந்த மூஞ்சில நிற்பான் சார். கொஞ்சம் கூட மாறாதுங்க அந்த மூஞ்சி, திக்குன்னு இருக்கும் நமக்கு. மா அப்படின்பா. ஒரு நாள் அப்படிதான் கேட்கறான், will you please give me 2000 rupees? வந்துச்சு கோவம் எனக்கு, குன்னே போடுவேன் அப்படின்னு. காசு தானே கேட்டேன், இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் மிரட்டுறீங்க அப்படின்னு. அப்புறமா சாயந்தரம் 4 மணிக்கு 1500, ஏண்டா அதுக்குள்ள 500 ரூபா குறைஞ்சிருச்சு. 7 மணிக்கு சார் 1000 rupees ப்ளீஸ், ஹாஸ்டல்ல இருந்தான் அப்போ. 1000 rupees ப்ளீஸ், எதுக்கு உனக்கு? நோ அப்படின்னு போட்டு. அப்புறமா கடைசியா, அம்மா ரியலி நீடட் 500. என்னடா புள்ள இப்படி கேட்குறான்னு எங்கள் அம்மாட்ட சொல்லி கொடுத்து அனுப்புமா. எதுக்கு கேட்குதோ புள்ள, வளர்ந்த புள்ள எதுக்கு கேட்குதோ கொடுத்து அனுப்புங்க. 500 ரூபா கொடுத்துங்கன்னு சத்தம் கேட்கும்ல, அதுக்குள்ள வந்துருச்சுங்க மெசேஜ் அவன்கிட்ட இருந்து, தேங்க்யூ ஃபார் யுவர் சேரிட்டின்னு. ஐயோ, சேரிட்டியா பண்ண நான் உனக்கு? நீ என்ன, நீ தர்மம் பண்ணதுக்கு நன்றிங்கிறான். நன்றியே கிடையாது, எவ்வளவு செஞ்சாலும் நன்றி கிடையாது. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓ, நன்றி கிடையாது, எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, ஆனால் நன்றி கிடையாது. எதுக்கு பெத்த? இனிமேல் அந்த தப்பு பண்ணாத. அடாலசன்ட் பாருங்க, 13 வயது குழந்தை ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டுது, கொலை கேஸ்ல மாட்டுது. நான் சும்மா சாதாரணமாலாம் சொல்லல, எங்கேயோ நடக்கிறது இல்லை, நம் வீட்டில் நடக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். பத்திரிகைகளை அன்றாடம் பார்க்கிறேன். சாதாரணமாக நம்மோடு பழகுகின்ற குழந்தைகள் தான் குற்ற செயலிலே ஈடுபடுகிறார். அவர்களுக்கு சொல்லுங்கள் படிக்கணும்ட்டு. படிக்கணும்னு முடிவு பண்ற பிள்ளை குற்ற செயலில் ஈடுபடாது. அந்த படத்தை நான் பார்க்கிறேன், 4 எபிசோட் பார்க்கிறேன். கடைசியாங்க அந்த பையன், நான் செய்யலப்பா அப்படிங்கிறான். அவன் ஒண்ணு கேட்கிறான், அப்பா எனக்கு அப்பா கிட்ட பேசணும், எனக்கு அப்பா கூட இருக்கணும். அப்பா நான் பண்ணலப்பா, நான் நம்புறேன்ப்பாங்கிறார் அப்பா. அவன் அப்படி கை பிடிச்சிட்டு இருக்கிறான். கடைசியா 1 வருஷம் ட்ரையலுக்கு அப்புறமா அந்த சனியன் தான் கொன்னதே ப்ரூவ் ஆயிடுது. அவனே ஒத்துக்கிறான். கடைசி ஷாட்டுங்க, என் ஈரல் நடுங்குதுங்க அதை சொல்லும் போது. நானும் தாய் தானே, அது வெறும் படமா நான் பார்க்கல. அவரு அந்த மனைவியை கூப்பிட்டுட்டு அழுவாரு, அழுது கேட்பாரு, அவன் ஏன் அப்பா கிட்ட பேசுறேன், அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா நீ இருந்தா போதும், அப்பா நான் கொல்லலப்பா, நான் எந்த தப்பும் செய்யலப்பா, நான் நல்ல பையன்ப்பா, நீ என்கிட்ட சொல்லிட்டே இருந்தானேம்மா, ஏம்மா சொன்னான்னு கேட்பார்.
அதுக்கு அந்த தாய் சொல்ற பதில் ரொம்ப முக்கியமானது. அவன் எதை சொன்னாலும் நீங்கள் நம்புவீர்கள் என்கின்ற பிம்பத்தை அவனுக்கு நீங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டீர்கள். ஏற்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? சைலேந்தர் பாபு இருக்கிறார்ல, நம்முடைய ஃபார்மர் டிஜிபி சைலேந்திர பாபு IPS, அவர் சொன்னாருங்க, அவர் மீட்டிங்ல பேசினாருங்க. இத அவர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க அப்பா பாக்கெட்ல இருந்து பணம் காணுமா. அவங்க அப்பா எல்லாரையும் கேட்டிருக்காரு, எடுத்தியா எடுக்கல, யாரும் எடுக்கல. 15-17 வயசு கடந்து இவருக்கு போலீஸ் வேலை கிடைச்சி போய் அவங்க அம்மா கிட்ட சம்பளம் கொடுக்கும் பொழுது அவங்க அம்மா கிட்ட அவர் சொன்ன வார்த்தை, அம்மா இன்னிலேருந்து 15-17 வருஷத்துக்கு முன்னால் அப்பாவுடைய பர்ஸ்லேருந்து 5 ரூபா காணோன்னு சொன்னல்லம்மா. ஆமாம், அதை நான் தாம்மா எடுத்தேன். யாரு? டிஜிபி சொல்கிறாருங்க, நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில் தான் சூப்பர். அம்மா சொல்லிச்சான், டிஜிபியுடைய அம்மா இன்னைக்கு கூட அவங்க பெயர்ல தான் அவர் அந்த வீட்டையே ஒரு நூலகமா மாற்றி வச்சிருக்கார். தன்னுடைய அந்த ஓய்வு பெற்ற அன்றைக்கு அவர் அத்தனை பேரையும் பார்த்து வணங்கிட்டு தன் தாய்க்கு மட்டும்தான் சல்யூட் செய்தார். தன் தாய்க்கு சல்யூட் செஞ்சாருங்க அவரு. அந்த அம்மாக்கு பெரிய சல்யூட் ஒன்று வச்சாரு. என்ன பண்ணுச்சு அவங்க அம்மா? அவங்க அம்மா தந்த பதில பாருங்க. நாம இருக்கிறோமா அப்படி அம்மாவா இருக்கிறோமா, அப்படி அப்பாவா இருக்கிறோமான்னு பாருங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்களா அவங்க அம்மா, நான் தாம்மா அந்த காசை எடுத்தேன். அவங்க அம்மா சொன்ன பதில் சூப்பர், எனக்கு தெரியும்பா. அந்த பையன் கேட்டிருக்கான், நான் எடுத்ததை பார்த்தீங்களாமா? இல்லப்பா. வேற? நீ அப்பா கிட்ட எடுக்கலன்னு சொன்னல்லப்பா, அதை நான் நம்பலப்பா. சொல்லிட்டு சொல்லுச்சா அந்த அம்மா. நான் எங்க தெரியுமா அந்த அம்மாவை பாராட்டுறேன்? தன்னுடைய கணவனுடைய கைப்பையில் இருந்து தன் குழந்தை காசு எடுக்கிறான் என்று தெரிந்தவுடன் அவனை திருடனாக தீர்க்காமல் எந்த உலகத்தில் எவன் யாருடைய காசு எடுத்தாலும் அவனை பிடித்து காவல்துறையில் கொண்டு வந்து நீதித்துறைக்கு முன்னால் நிறுத்தக்கூடிய காவல்துறை அதிகாரியாக அந்த மனிதனை உயர்த்திய அந்த தாயைத்தான் நான் அங்கே பார்க்கிறேன். அந்த அடாலசன் அந்த அப்பா சொல்லுவார், நான் I can be done better for you my son. நான் உனக்கு நல்லதை செய்திருக்கலாமோ, நான் செய்ய தவறிவிட்டேனோ. நீ இரவு நேரங்களில் வீட்டில் அறையில் உள்ளே பூட்டிக்கொண்டு நீ ஏதேதோ பாடல்களை கேட்டுக்கொண்டு யாரிடமும் பேசிக்கொண்டிருந்தால் டேய் என்ற ஒரு சத்தம் கேட்டவுடன் எல்லாவற்றையும் நீ ஆஃப் செய்து அப்பா குட் நைட் பா என்று தூங்கியதை நான் நம்பினேனே. நீ வெள்ளிக்கிழமை இரவு போய் சனிக்கிழமை யாரோ வீட்டில் தங்கி ஞாயிற்றுக்கிழமை வருவதாக இருந்தால் அது ஸ்லீப் ஓவர் என்று சொல்லிவிட்டு நான் நம்பினேனே. உன்னை சரியான மகனாக குற்றம் புரியாத ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுப்பதில் நான் தவறி போனேன். உனக்கு நான் என் கடமையை செய்ய முடியாமல் போனதற்காக இன்றைக்கு நீ சிறைச்சாலையில் இருக்கிறாய். அதற்காக உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்ற அந்த பொம்மையை வைத்து அதற்கு மீது ஒரு டவலை போத்திட்டு அவன் நின்று அழுவான். அதான் கடைசி ஷாட். ஒரு பெற்றோர் நம்முடைய கடமை என்ன? நம்ம ஏதோ பயாலஜிக்கலா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததனால் வருகின்ற குழந்தை, இட்ஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர், இட்ஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்முடைய குழந்தை என்பது சமூக பொறுப்பு. நீ எதை அந்த குழந்தைக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறாயோ நீ அதை செய்யாமல் இருக்கிறாயான்னு பார்க்கறானுங்க. தெரியுமா உங்களுக்கு? போன் பேசாதானே அவன் பார்க்கறான், நீ பேசுறியான்னு பார்க்கறான். நாம் சொல்வதை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்துதான் வளர்க்கிறார்கள். நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். நீ பழகுகின்ற மனிதனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்லாம் அழசு. உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? ஃப்ரெண்டு போட்டு கொடுக்கவே மாட்டான். நீ படிக்கிற புக்கை எங்கேயாவது கிழிச்சு எரிச்சிடலாம். ஆனா இதுல நீ பார்க்கறல்ல, அது நீ நினைச்சாலும் அழிக்க முடியாத அளவிற்கு சயின்ஸ் அப்படி வச்சிருக்கு.
தனியா எடுத்து. கவனம் என் பிள்ளைகளே, கவனம். ஒரு கேட்ஜெட்டை நான் இதை பயன்படுத்துகிறேன். நான் இயற்கைக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், ஒருபோதும் இதை என்னை பயன்படுத்தி கொள்ள நான் அனுமதித்ததே கிடையாது. நோனா நோதான், நோனா நோதான். சில விஷயங்களை பார்க்கறேன், நான் ரீல்ஸ் பார்க்கறேன் 15 நிமிஷம், அதுக்கு மேல பார்க்கறது இல்லை. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒன்று யோசிக்கிறதுக்கும் இன்னொன்று யோசிக்கிறதுக்கும் நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா ஏதாவது இப்படி பார்ப்பேன். ஆனால் அப்போ கூட நல்ல ரீல்ஸாக தான் எனக்கு வருது. என் பிள்ளை கேட்டான், ஏம்மா உனக்கு மட்டும் நல்ல நல்ல ரீல்ஸாக வருது, எனக்கு மட்டும் பாடாவதியான ரீல்ஸாக வருதேம்மா ஏமான்னு கேட்டான். எது நல்லது பார்த்தோம்னா இது உங்களுக்கு நல்லதே கொடுக்கும். பாடாவதியாக பார்த்தா பாடாவதியே தரும். எதை பார்க்கிறியோ அதை தொடர்ந்து பார்ப்பாய். இது ஒரு 3வது கண். இதை ஆரோக்கியமாக வைத்திருத்தல். இப்ப பார்த்தங்க, இந்த பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏன் கேர்ள்ஸ்க்கு கூட தான். இன்னைக்கு பாய்ஸ்க்கு சொல்ற எல்லா அறிவுரையும் கேர்ள்ஸ்க்குமானது தான். இவங்களுக்கு தனி அவங்களுக்கு தனி இல்லை. உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம், குழந்தைகளே, எனக்கு பெண் குழந்தை கிடையாது. நான் எங்க போனாலும் அங்க எனக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிற இந்த குழந்தைகள் வந்து நான் பெற்றெடுத்த குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியே நான் பார்க்குற பழக்கம் உண்டு எனக்கு. உங்களுக்கு நான் ஒரு தாயா சொல்றேன், வீட்டில் நமக்கு செல்லம் கொடுப்பாங்க. உண்மையாவே செல்ல பிள்ளைகள் தான் நாம். அண்ணனோ அப்பாவோ அக்காவோ அம்மாவோ பாட்டியோ தம்பியோ நமக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுப்பாங்க. அக்கா இந்த வச்சுக்கோ அப்படின்னு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை வீட்டோட நிறுத்திக்க, வெளியில் அதை எதிர்பார்க்காத. வெளியில் யாராவது உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய உள்நோக்கம் உனக்கு எதிரானதாக இருக்கும் என்பதனை ஒரு தாயாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் சொல்லுகிறேன், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நம்முடைய வாழ்க்கை நமக்கு தருகின்ற சவால்களை சந்தியுங்கள் என்கிறேன். சந்திங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கான அருள், ஒவ்வொரு நாளும் நமக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செலுத்துவது? நான் இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு இடம் சாருகிறேன். ஒரே செய்தி தான். எனக்கு தெரியல, நீ வந்து அஞ்சலி படத்தை மாதிரி நீ ஏன் இங்க பிறந்த? இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க கிராமத்துல நீ ஏன் பிறந்த? நான் வந்து ஏன் வட சென்னையில் நான் பிறந்தேன்? எங்க அம்மா ஏன் காயல்பட்டினத்தில் பிறந்துச்சு? எங்க அம்மா ஏன் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு தமிழ் பேசுற குடும்பம் உருது பேசுற குடும்பத்தோட சேர்ந்து வந்து வறுமையை அனுபவிச்சுது? என்ன விதி இது? நீ ஏன் இந்த கிராமத்துல, இந்த மலை கிராமத்துக்குள்ள? நான் ஒண்ணு சொல்றேன், மீர்சாப்பேட்டை மார்க்கெட்ல அங்க பக்கத்துல இருக்கிற திப்பு தெருவுல நான் வந்து அங்கிருந்து என் தெருவில் இருக்கிற யாருக்குமே தமிழ் தெரியாது. ஆனா தமிழ் வளர்ச்சி துறையினுடைய உலக தமிழ் சங்கத்தின் இயக்குனராக நான் உட்கார்ந்துருக்கேன்ல. இப்படி சொல்றேன் பார், படிச்சுட்டேன்னு வச்சுக்க, உன்னை அந்த துறை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். நீ தேர்ந்தெடுக்கவே வேண்டாம், அது பிடிச்சி வழிச்சுட்டு போயிடும் உன்னை. இது நான் சொல்லுவது சாதாரணமான சொல்லே இல்லை. நீ தயாராக இருக்கிறாயா? நீ படித்து தயாராக இருக்கிறாயா? அதற்காக நான் இதை சொல்லுகிறேன். இந்த பிரபஞ்சம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. பென்சிலில் இருந்து தொடங்கிய என் வாழ்க்கை இதோ கிரீன் பென்ல வந்து நிக்குது. இட்ஸ் a green pen. நான் இதுல தான் கையெழுத்து போடுறேன். இன்னும் எனக்கு காலம் உண்டு ரிட்டையர் ஆகிறதுக்கு. உழைப்பேன், நான் என் தமிழுக்காக உழைப்பேன். உழைத்து இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கினுடைய அதிகாரத்தை கூட்டுவேன். நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், வா இன்னைக்கு சேலஞ்ச் எடுத்துக்கோ. அந்த மாதிரி சேலஞ்சை சந்திச்சு என்னை சந்தித்த பிள்ளைகள் உண்டு. நான் இது ஏதோ நாடகம் அல்ல, இது ஏதோ திரைப்படம் அல்ல, நான் நடிகை அல்ல, நான் ஒரு ஆசிரியை. வா, என் வாக்கிலே அறம் வைத்துக் கொண்டு பேசுகிறேன். நான் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது, என் பிள்ளைகள் ஜெயிப்பதை தவிர எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. எந்த ஒரு குழந்தையும் தோல்வியின் நடுக்கத்தில் ஒரு துளி கண்ணீர் வந்துருச்சுன்னா என் ஆன்மா நடுங்குது எனக்கு. நீ ஜெயிக்கணுங்கிறதுனால சொல்றேன், வா இங்க பார். ஒரு பெண் இந்த மாதிரி இன்னும் அதிகாரத்தை கூட்டி இருக்கிற ஒரு பெண் அங்க நிக்குது, எங்கேயோ நிக்குது. அது யாரையோ தேடுது. கையில எடுக்கணும் ஒருத்தர் வந்து.
அங்க ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல்ல ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர்ல சைன் பண்ணணும். இந்த ஃபைல் ஒரு ஆள் எடுத்துட்டு வரணும், இந்த சைன் ஒரு ஆள் பண்ணணும். இந்த ஃபைலும் ஒரு ஆளை தேடுது, இந்த பெண்ணும் ஒரு ஆளை தேடுது. நீ எடுத்துக்கோ, ஒரு 10 வருஷம் எடுத்துக்கோ, எனக்கு வயது இருக்கு, 10 வருஷத்துக்கு அப்புறமா கூட நான் உன்னை பொசிஷன்ல சந்திக்கலாம். நீ ஃபைல் எடுத்துட்டு ஒரு கேபின் தட்டி உள்ள வரும்போது பேனா வச்சுட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், சைன் பண்றேன், நீ ஃபைல் எடுத்துட்டு வா. நான் சைன் பண்றதா இருந்துச்சுன்னா நான் இப்பவே பொசிஷன்ல இருக்கிறேன், 10 வருஷத்துக்கு அப்புறமா உழைச்சேன்னா வேற ஒரு பொசிஷன்ல இருப்பேன். ஸோ ஃபைல் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, ஆட்டத்தை கலைச்சிரு, இந்த கனவு காட்சியை கலைச்சிரு. நான் பொசிஷன்ல தானே இருக்கேன், நான் இன்னும் 10 வருஷத்துல ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போறேன்னு வச்சுக்கோ. நான் அந்த ஃபைலை தூக்கிக்கிறேன், நான் கேபின் தட்டுறேன், திறந்து பார்த்தா நீ சேர்ல உட்காந்துட்டு இருந்து நீ சைன் பண்ணு. நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் டீச்சர் இல்ல, ஃபைலை நான் எடுத்துட்டு வரேன், சைனை நீ பண்ணு. சிறகு விரிக்கும் போது சிட்டுக்குருவி மாதிரி தான் தெரியும், விரிச்சு பறந்தா தான் ராஜாளின்னு தெரியும். சிறகை விரி எழு பற, நான் அங்கதான் பறந்துட்டு இருக்கேன், வா சேர்ந்து பறக்கலாம். சிறகை விரிக்கணுமே. இந்த இயற்கை ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தது, இயற்கை ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தது. ஒரு ஆண் பெண்ணை தேர்ந்தெடுத்து அவர்கள் 2 பேரின் நினைவின் மூலமாக ஒரு கரு பிறந்தது. அந்த கரு உலகத்தில் பாலகனாக வரும்பொழுது இயற்கையின் சக்தி மிகுந்த அந்த இறைவனின் குரல் அந்த தாய்க்கு கேட்டது, இந்த குழந்தை பிறக்க போகுது, நீ இந்த குழந்தை பெறுகின்ற அளவில், நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் இப்படி இறங்கிடுவேன், இப்போ உன் மனதில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு எனக்கு தெரியாது, உன்னிடத்தில் அதை விட்டு விடுகிறேன். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த தாய்க்கு சொல்லப்பட்டது, நீ சாராயம் அருந்தக்கூடாது, திராட்சை ரசம் அருந்தக்கூடாது, அந்த குழந்தை பிறந்தா அதன் தலை முடிய வெட்டக்கூடாது. இயற்கை ஒரு ஆணை போடுதுன்னா ஒன்று சாராயம் அந்த குழந்தைக்கு எதிரானது, முடி அந்த குழந்தைக்கு பலமானது. இயற்கை கொடுத்துருச்சு வரம், குழந்தை பெற்று எடுக்கிற தாய் சாராயம் குடிக்கல. 17 வயசு, உன் வயசுல புள்ள 6.75 7 அடிக்கு வளர்றான், தலைமுடி இவ்வளவு வளருது. சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் அதனுடைய வாயை பிளந்து அதன் தாடையை எடுத்து, அதுதான் அவன் ஆயுதம், அவன் பெயர் சிம்சோன், பைபிள் சொல்கிறது. கையில எடுத்துக்கிட்டு அவன் அந்த 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 சமூகத்தையே காக்கின்ற வீரனா வரான். பாய்ஸ்க்கு சொல்றேன், எனக்கு தெரியல, நான் ஒரு குழந்தை தப்பி தவறி போன ஒரு குழந்தை கிட்ட நான் இதை சொன்னேன், அவையில தான் இருந்தான் அவன். நான் வெளியேறுகின்ற பொழுது அவன் இப்படி அழுதுட்டு இருந்தான், அழுதுட்டு இப்படி கையெடுத்து கும்பிட்டான். அப்போவே அந்த பிள்ளைக்கு நான் சொன்னது புரிஞ்சிருச்சு, இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல், நான் சொல்றதை புரிஞ்சுக்கணுமே. பாரு, அந்த குழந்தை 17 18 வயசுல இருக்கும்போது அவனுக்குன்னு ஹார்மோன்ஸ் சுரக்குது, அவன் ஒரு பொண்ணை நேசிக்கிறான், என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு அவனை நேசிக்கல. அப்படிதானே? நேசிக்கலன உடனே அவனுக்கு ரொம்ப சோகமாயிட்டு கடவுள் அவனுக்கு மறுத்த அந்த திராட்சை ரசத்தை குடிக்க பழகுகிறான். போதைக்குள்ள போயிட்டான். போதைக்குள்ள போன உடனே அவளுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆகிறா. பெற்றோர்களுக்கு தெரியாத சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். நமக்கு லவர்னா யாருன்னு தெரியும், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் தெரியும், வைஃப் தெரியும், மிஸ்ட்ரஸ் தெரியும், பெஸ்டி தெரியுமா, இதுங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு பெஸ்டி சேர்றா, அவளுக்கு பேர் டெலீலாள். டெலீலா சிம்சோனை ஜாலியா வச்சிருக்கிறா, குடிக்கிறது, சுத்துறது, டான்ஸ் பார்க்கறது, சந்தோஷமா இருக்கு, இவ்வளவுதான் வேலையே. அப்போ சிம்சோனை கொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பகைவர்கள் டெலீலாவை போய் சந்திக்கிறார்கள். 100 காசு உனக்கு தரேன், இந்த சிம்சோனின் உயிரை நாங்கள் வாங்க வேண்டும், அவன் உயிர் எங்கேயோ இருக்கிறது, அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான், எங்க இருக்கான்னு சொல்லு,
இங்கே நிறுத்துறேன், என் உடம்பு பதறுது, நான் இங்கே நிறுத்துறேன். தெலீலாலும் பைபிள் சொல்லுதுங்க, தெலீலாலும் சிம்சோனும் சந்திக்கிறாங்க. தெலீலால் கேட்குறா, ஆமா உன்னை யாராலையும் சாவடிக்க முடியாதாமே. சிரிக்கிறான். அது அவன் பெத்த வயிறு எப்படி இருக்கும் எனக்கு, நீ எங்க அடிச்சா சாவ? பெஸ்டி கேட்குறா, என்னை அடிச்சாலாம் நான் சாவ மாட்டேன்னு, பின்ன என்ன கம்பியில கட்டிட்டா நான் செத்துருவேன். அந்த ராத்திரி அவனை கம்பியில கட்டுறாங்க. காசு வாங்கிட்டா தெலீலால், கம்பி அறுத்துட்டு வந்துட்டான். உடனே அவ கேட்குறா, கம்பியில கட்டினா செத்துருவேங்கிற, சாவுல உண்மையா சொல்லு, எங்க சாவே நீ சொல்லு. என்ன அக்கினி கம்பில கட்டினா நான் செத்துருவேன். நைட்டே அக்கினி கம்பியில கட்டுறாங்க, அறுத்துட்டு வந்துருது புள்ள. அடுத்த நாள் அந்த பகைவர்கள் இவங்கிட்ட மரியாதையா காசை கொடு, இல்லைன்னா அவன் சாவறதுக்கு வழியை சொல்லுன்னு அவனை நெருக்கிறாங்க. நேரா வந்து சிம்சோனுக்கு முன்னால் பைபிள் படிக்கும்பொழுதே நான் பயந்துட்டேன் சார். ஏன்னா குழந்தை தோக்க போகுது, தோக்க போற குழந்தைய என்னால பார்க்க முடியாது. எனக்கு மற்றவங்களை பத்தி தெரியாது. as a teacher I cannot see anyone it's getting fail. 25 வருஷத்துல என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது கிடையாதுங்கிறது தான் என் வெற்றியின் ரகசியம். இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, சொல்றேன். நான் என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது கிடையாது. விடமாட்டேன் நான், அதுங்க தயாரா தான் இருக்கும், நான் விட மாட்டேன். சிம்சோன் கிட்ட வந்து அவ அழுறா, நீ எனக்கு சொல்லுவியா மாட்டியா? உனக்கு உன் உயிர் தான் ரொம்ப பெருசா, நான் முக்கியம் இல்லையா? பொய்யா சொல்ற, உன்னுடைய உயிர் எங்க இருக்குன்னு சொல்லுன்னு ஓன்னு அழுத உடனே இவன் கனிஞ்சிடுறான் மனசு. சில பேருக்கு போதை பொருள் உகந்தது அல்ல, அவர்கள் உயிரை தாக்கும், அது மானத்தை எடுத்துவிடும். அது அவன் அப்படியே, நீ என்ன அழுற, சொல்லு, நீ எங்க உன் சாவு எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா நான் செத்துருவேங்கிற. இங்க பாரு, டோன்ட் வரி, நான் சொல்றேன். இந்த தலைமுடி இருக்குல்ல, அதுல தான் இருக்கு. இதை முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே மடியில சாச்சிக்கிறான். தலைமுடிய கோதுரா, கோதிக்கிட்டே 7ஆ பிரிக்கிறா. அந்த கோதுன சுகத்துல சிம்சோன் தூங்கிட்டான். காலையில் எழுந்திருச்சு பார்க்குறான், மொட்டை அடிக்கப்பட்டு இருக்கு. தெலீலால காணோம். சிங்கத்தை அடித்த அந்த அந்த சிறுவன், அந்த இளைஞன் தன்னை ஒரு கோழி குஞ்சு போல் உணர்ந்தான் என்று பைபிள் சொல்கிறது. அந்த அந்த நடுக்கத்தில் இருக்கும்போது வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கம்பியில கட்டுறாங்க. அவன் இழுத்து போடுறான் பாருங்க, அந்த டைம்ல அவன் கண்ணை நோண்டுறான். அவனை உள்ள போய் சிறையில போடுறாங்க. கடவுள் மன்னிக்கிறார். சொல்றேன் குழந்தைகளை, நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அம்மான்னு வச்சுக்கோங்க, நீ என்கிட்ட வந்து அழுதனா நான் என்னடா பண்ணுவேன்? நான் மன்னிப்பேன், என் பிள்ளை தானே. கடவுளும் மன்னிப்பார். ஆனால் நாம் செய்கின்ற பிழைகள் நம்மை மன்னிக்குமா? அது ஒண்ணு இருக்குல்ல, அது கமிட்மெண்ட் ஒண்ணு இருக்குல்ல. கண்ணை நோண்டிட்டானே, அது எங்க பிறக்கும்? தலைமுடி தான் பிறக்கும். தலைமுடி பறக்க அவனுக்கு அவ்வளோ ஆற்றல் வருது. பிடிச்சி கட்டுறாங்க, ஒன்றும் இல்லை, பிடிச்சி கட்டிட்டு அவனால் ஜெயிக்கவே முடியாதுன்னு குருட்டு நிலையிலே அவன் அந்த சிறைச்சாலை அப்படியே இழுத்துட்டு செத்து போறான். 10,000 பேர் அவனோடு செத்து போகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, சிம்சோன் உயிரோடு இருந்து அழிந்த கேடானவர்களை விட அவன் இறந்த போது அவனோடு சேர்ந்து அழிந்த தீமையானவர்கள் அநேகம். ஒரு ட்ரிபியூட். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சிம்சோனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவன் தாளந்தை அவன் டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆக நினைத்தான். உனக்கு அம்மா இருக்குதா, அப்பா இருக்குதா, இந்த ஸ்கூல் இருக்கா, உன் இளமை இருக்கா, உன் ஜெண்டர் இருக்கா, உனக்கான தாய்மொழி இருக்கா? டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஒரு பணிவு வரட்டும் மனசுல. ஏனென்றால் அதுதான் உன்னை காக்க போகிறது, அதுதான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி போகும். கற்க கசடர என்கிறார்கள் இல்லையா, கற்கை நன்றே என்கிறார்கள் இல்லையா. என்னது கல்வி என்பது? என்ன கல்வி என்பது? வேறு எதுவும் இல்லை. ஸ்டக்காகி போன மெஷின்ல நீ போடுற ஒரு சொம்பு தண்ணி தான் அந்த மோட்டரை ஓகே பண்ணி விட்டுரும்.
முதல்ல போட்ட தண்ணி எக்ஸாமினேஷன்ல வெளியில வந்துடும். அப்புறம் உள்ள இருந்து ஊத்து தண்ணி வெளியில வரும் பாரு. இந்த உலகத்திற்கு சொத்தாக மதிக்கப்படுவாய். கல்வி கற்றுக்கொள் என் குழந்தையே. மரியாதை வேண்டுமா, வசதி வேண்டுமா, உணவு வேண்டுமா, செல்வாக்கு வேண்டுமா, பணம் வேண்டுமா, பதவி வேண்டுமா, உன்னை யாரும் தாழ்த்தி நடத்த ஒட்டாமல் அவமானப்படுத்தாமல் இருக்க வேண்டுமா, கல்வி ஒன்றே ஆயுதம். வேற்றுமை தெரிந்த மேல்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே என்கிறான் ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் சங்க இலக்கியத்தில். சொல்லுங்க இந்த உலகத்துக்கு, நான் மலை கிராமத்தில் தான் பிறந்தேன், ஆனால் அங்கேயே வாழ்வதற்காக நான் பிறக்கவில்லை. இந்த உலகத்திற்கு பயன் தருகின்ற அதிகாரியாகவும் நீதிபதியாகவும் உயர்ந்த தொழில் அதிபராகவும் கல்வியாளராகவும் நான் உயர்வதற்காகத்தான் எனக்கு இந்த பிறப்பு வந்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதம் கல்வி. கற்றுக்கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே. வாருங்கள், நான் ஏற்கனவே வாக்கு தந்தது போல் வாருங்கள், சேர்ந்து நடப்போம், சேர்ந்து ஓடுவோம், இல்லை இல்லை சேர்ந்து பறப்போம். வாருங்கள், நான் காத்திருக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.